ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மின் விபோகன். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியர் ரோலுக்கு நான் ஒரு ஜாப் வீடியோ போட்டிருந்தேன், ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், யாருக்காவது வந்து இந்த இன்வைட் மெயில் வந்துச்சுன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கன்னு நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பரேஷன் வீடியோ ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு டிசம்பர் 18 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியர் ரோலுக்கு ஜோகோலேருந்து இன்வைட் வந்திருக்கும். அதில் உங்களுக்கு மெயிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரிட்டன் டெஸ்ட்டில் கோட் ரிவ்யூ, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், செக்யூரிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த கோட் ரிவ்யூனா என்ன அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி ரவுண்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களா இருக்கும் அண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஷர்மின் விபோகன் சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நான் என்னோட சேனல்ல ஜாப் அப்டேட்ஸ், இன்டர்வியூ அப்டேட்ஸ், இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் அப்டேட்ஸ் நிறைய அப்டேட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க, ஓகேவா? அண்ட் நான் 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கேன். என்கிட்ட நீங்க டேரக்டா பேசலாம். உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும் நினைச்சீங்கன்னா இன்னைக்கே போய் உங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டேரக்டா நீங்க என்கிட்ட பேசலாம் 30 மினிட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ண நான் ரெடியா இருக்கேன், ஓகேவா? ஸோ வாங்க இப்போ அந்த இதை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ரிட்டன் டெஸ்ட்ல கோட் ரிவ்யூ, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் செக்யூரிட்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கோட் ரிவ்யூல இருந்து ஆரம்பிக்கலாம், ஓகேவா? அண்ட் இப்போ நான் இதுல வந்து நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு அந்த செட் ஆஃப் அதுல ரவுண்ட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி அந்த கோட் ரிவ்யூனா என்ன, இந்த அப்ளிகேஷன் டெஸ்டிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்றேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நான் அதுவும் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியர்ல கோட் ரிவ்யூனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கோட் கொடுத்துருவாங்க. அந்த கோட்ல இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டிஸ், லாஜிக் ஃபிளாஸ் ஏதாவது இருக்கா, கோடிங் எரர்ஸ் இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ், ஓகே? ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் இதெல்லாம் வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ற மாதிரி இருக்கும், ஓகேவா? இதுதான் வந்து ஒரு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியரா நீங்க வந்து கோட் ரிவ்யூல பண்ண போறீங்க. இது வந்து ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கீங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க அப்படின்னா லார்ஜ் செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூஸ்க்கு அப்படின்னு வரும்போது ஏதாவது சின்ன செட் ஆஃப் கோட் வந்து கொடுப்பாங்க, ரொம்ப பேசிக்ஸ் உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு இன்வைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லைக் ஏதாவது 4 ப்ரோக்ராமிங்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்காச்சும் நாலேஜ் இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு கோத்ரூ பண்ண முடியும், ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதில் வந்து மேஜராக நீங்கள் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ், லாஜிக் ஃபிளாஸ் அண்ட் கோடிங் எரர்ஸ் தான் வந்து ஃபைண்ட் பண்ண போறீங்க. அண்ட் இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் இருக்கு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இது. இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், அப்புறம் ஹார்ட் கோடட் சீக்ரெட்ஸ் லைக் ஏபிஐ கீஸ் எல்லாம் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து இதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்க நான் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ டைமில் யூஸ் ஆகும், ப்ளஸ் இதுலையுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? அண்ட் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் கோட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா, அது கோட் பண்ணியிருக்கவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, அப்புறம் கோட் குவாலிட்டி வந்து கோட் குவாலிட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்கா. ஸோ அதாவது இட்ஸ் லைக் லோ குவாலிட்டியாக இருக்குது, செக்யூரிட்டி பேசிஸில் கம்மியாக இருக்குன்னா அது வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் இந்த செக்யூரிட்டி பிரீச்சஸ்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த கோட் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் மாதிரி கொடுக்கணும், ஓகேவா? இது வந்து கோட் ரிவ்யூஸோட இம்பார்ட்டன்ட். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிவ்யூஸில் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வல்னரபிலிட்டிஸ் இருக்கா அதாச்சும் பார்ப்பீங்க. அப்புறம் வந்து செக்யூர் கோடிங் ப்ராக்டிசஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பீங்க. ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் கோட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பீங்க. அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த OWASP பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அதோட இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அப்புறம் டூல்ஸ் யூஸ் பண்ணி கூட அதை பண்ணுவாங்க, வல்னரபிலிட்டி டிடெக்ட் பண்ணுறதுக்கு, ஓகேவா? அண்ட் டெவலப்பரோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு இஷ்யூ எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அல்டர்னேட்டிவ் கோட் ரெடி பண்ணுவீங்க. அண்ட் செக்யூர் கோடிங் ப்ராக்டிஸ் வந்து எஜுகேட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி செட் ஆஃப் விஷயங்கள் இருக்கும். அண்ட் இது போக உங்களுக்கு ஒர்க்குன்னு வரும்போது இதில் வந்து நிறைய டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க, வெர்ஷன் கண்ட்ரோல் இருக்கும், நிறைய விஷயம் இருக்குது. பட் ஜென்ரலாக உங்களுக்கு இந்த இன்டர்வியூ பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கோட் கொடுத்துருவாங்க, அதில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபிளாஸ், இந்த மாதிரி பேசிக் செட் ஆஃப் இஷ்யூஸ் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? இது கோட் ரிவ்யூ. ரெண்டாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்தவரையும் நான் ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் கொடுக்குறேன், அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் செக்யூரிட்டி ரிவ்யூக்குமே நான் ஒரு யூடியூப் லிங்க் கொடுக்குறேன், 2 யூடியூப் லிங்க் கொடுக்குறேன், ஒரு பிளேலிஸ்ட் அண்ட் ஜென்ரலாக என்ன அப்படின்றது. அண்ட் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்களையும் ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுக்குறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோஸும் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்க்கு நான் சொல்கிற டாபிக்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். நான் ஜோகோக்கு என்ன மாதிரி டாபிக்ஸ் கேட்பாங்கன்ற எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அது போக மூணாவது டாபிக் என்ன சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று உங்களுக்கு, செக்யூரிட்டி பேஸ்டு கொஸ்டின். செக்யூரிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னதான், உங்களுக்கு அந்த ஸ்கில் செட் பேஸ் பண்ணி தான் வரும், ஓகேவா? செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டூல்ஸ், வெப் செக்யூரிட்டி, ஏபிஐ செக்யூரிட்டி, வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட். இதுல இருந்தால் உங்களுக்கு MCQ ஆர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டைப்ல கேட்பாங்க. ஸோ MCQ ஆர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்றது நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. அவங்க MCQலையும் கேட்கலாம், இல்லை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டைப்லையும் கேட்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க ஸ்கில் செட் வைஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா
நல்லா பண்ணுங்க. அதை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான லிங்க்குமே நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ லிங்க்குமே கொடுக்குறேன். அந்த வீடியோலையுமே நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இந்த ஒரு ஸ்கில் செட்டுக்கும் நான் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதுலையுமே நான் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு, அதாவது ரவுண்ட் 1. ஓகே, மெயிலில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரவுண்ட் 1 ரிட்டன் டெஸ்ட்டுக்கு. ஓகே, ரெண்டாவது வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் ரவுண்ட்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பேசிக்கலி பென் டெஸ்டிங் அப்படின்றது பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் நான் எழுதி வச்சிருக்கேன், நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷனில் வந்து நிறைய வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து அந்த செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு இவங்களே வந்து ஓனா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியராக இருக்கீங்கன்னா நீங்களாவே ஓனா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. ஸோ இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா அந்த அப்ளிகேஷன் செக்யூராக இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பேசிக்காக இந்த வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க, நீங்களே அதை செக் பண்ணுவீங்க, ஒரு ஹேக்கர் மாதிரி அதை வந்து செக் பண்ணுவீங்க, அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு ஃபைண்ட் பண்ணி அதை வந்து செக்யூராக மாற்றணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேலை. ரெண்டாவது லைக் இது வந்து பேசிக் ஒர்க். அண்ட் இது போக இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ் இன் பென் டெஸ்டிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பிளான் போட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதில் இந்த டொமைன் செக் பண்ணுறது, அப்புறம் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இந்த ஹிடன் ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த கூகுள் சர்ச்சில் நமக்கு அந்த ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை தேடி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் சர்வர் ரிலேட்டடாக வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணுறது, இந்த மாதிரி செட் ஆஃப் இதெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, அதில் வந்து இந்த பென் டெஸ்டிங் பண்ணுறீங்கன்னா. ரெண்டாவது ஸ்கேனிங் அண்ட் எனுமரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் பண்ணி அதோட டீடைல்ஸ், அந்த வெப்சைட்டோட டீடைல்ஸ்லாம் பேசிக்கான வெப்சைட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க. நெட்வொர்க் ஸ்கேன் பண்ணுறது, அப்புறம் இந்த ப்ரப் ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அப்ளிகேஷனோட டிராஃபிக் அனலைஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த சைட்ல இருந்தால் உங்களுக்கு டிராஃபிக் வருது, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது. அப்புறம் நிக்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வர் வெல்னரபிலிட்டி வந்து செக் பண்ணுறது. ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப்ல வரும். மூணாவது வெல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட், இந்த வெப்சைட்டோட வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த OWASP நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டில், அது வந்து ஜாப்னு ஒரு டூல் இருக்கும், அது வந்து ஆட்டோமேட்டட் வெல்னரபிலிட்டி ஸ்கேனர். ஓகேவா? அதை வச்சு வல்னரபிலிட்டி இருக்கு அந்த வெப்சைட்ல அப்படின்னு ஸ்கேன் பண்ணுவாங்க. இது ஜென்ரலைஸா யூஸ் பண்றது, ஜோகோல ஜென்ரலைஸா யூஸ் பண்றது. ஓகே, அண்ட் இது போக எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க மேனுவலாவே வந்து வல்னரபிலிட்டிஸ் செக் பண்ணுவாங்க. அதுல SQL இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பண்ணுவாங்க, ப்ரோக்கன் அத்தென்டிகேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுது அப்படின்றது. அப்படி ஒர்க் ஆச்சுன்னா ஃபைன். அப்படி இல்லை அப்படின்னா இதில் என்ன மாதிரி இம்பாக்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்க பண்ணுற வல்னரபிலிட்டிஸில் டேட்டா லீக் ஆயிருக்கா, அண்ட் அது வந்து ப்ரிவிலேஜ் கெயின் பண்ணலையா, ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் விஷயங்கள்லாம் இது பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக ரிப்போர்ட்டிங். ஸோ இதில் இருக்கக்கூடிய என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ரிப்போர்ட் பண்ணி அதுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த வெப் டெஸ்டிங் ஃபுல் நேம் என்ன, வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங்னா இதுதான் வந்து நீங்கள் பண்ண போறீங்க. ஓகேவா? ஒரு அப்ளிகேஷனில் என்னென்ன செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ்லாம் இருக்கோ அது என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுப்பீங்க. அண்ட் அதுக்கான சஜஷன்ஸும் கொடுப்பீங்க. இதுதான் உங்களுக்கு பேசிக் ஒர்க். அண்ட் இது எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுறது அப்படின்றது நான் சொன்ன விஷயங்கள் ஒரு PDF போட்டு தந்துட்டு இதுக்கான வீடியோ ஃபைலும் நான் கொடுக்குறேன். இதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது யூடியூப்ல, ஷார்ட் டைம் தான் இருக்குது, நல்லா தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்குமே தரேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனலி தேர்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ. டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து பெருசா இருக்கு. பட் நான் லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸோ நான் அவங்களோட ஜாப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. த்ரெட் மாடலிங், ரிஸ்க் அசஸ்மெண்ட், செக்யூர் கோடிங் ப்ராக்டிசஸ், வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட், வேலிடேஷன், செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரைனிங், இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், டாக்குமெண்டேஷன், ரிப்போர்ட்டிங் அண்ட் குவாலிஃபிகேஷன். இதில் சொல்லியிருக்க விஷயங்கள்ல அவங்க கொடுத்துருக்க அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நல்லா பண்ணலாம். அதுக்கான லிங்க் லாஸ்ட் வீடியோலேயே கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா நான் ஒரு விஷயங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு நான் அந்த மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு அந்த லிங்கையும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகேவா? அண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ பொறுத்தவரையும் உங்களுக்கு 1 or 2 rounds ஆர் சம்டைம்ஸ் 3 rounds கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியர் ரோலுக்கு எடுத்தாலும் அதில் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கும். அந்த டீம்ஸ் பொறுத்து நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வேரியேஷன்ஸ் ஆகும். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் நான் கொடுத்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? அது போக HR இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் மினிட். ஸோ அது போக உங்களுக்கு HR ரவுண்ட் இருக்கும். ஸோ HR ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலைஸாக தான் இருக்கும். ஜோகோவில் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. உங்களை பற்றி பேசிக்காக அனலைசிஸ் பண்ணுவாங்க, ஜோகோ பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்புறம் காமன் HR கொஷின்ஸ், அப்புறம் ரீலொகேஷன்ஸ் ஓகேவா, ஷிஃப்ட் ஓகேவா, இந்த மாதிரி செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த காமன் ஜோகோ HR கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன் வீடியோவில். இது போக இதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் மெட்டீரியல், இதுக்கான சோர்சஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்னொன்னா நான் செப்பரேட்டாக கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஷர்மில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் கமெண்ட்
செக்ஷன் உங்களோட ஒப்பீனியன்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு அப்கமிங்ல நிறைய டாபிக்ஸ் வரும், இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுவுமே நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 1-to-1 மென்டார்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே போய் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மென்டார்ஷிப்பில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.